இந்த கட்சிகள் கொடுக்கிற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு இல்லை. அவங்க வரும்போது இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், இவங்க வரும்போது அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், மாறி மாறி குறை சொல்லிப்பதும், இது எவ்வளவு பெரிய கொடும் துயரம்னு பாரு. எங்க பக்கம் ஊழல் இல்லை, நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள்னு இவங்க காட்ட நினைக்கிறாங்களா? என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லு. இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு வேடிக்கை தான். திருவிழா காலங்கள்ல ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல, ஒரு விழா, ஒரு நாடகம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு நாடகம். இத நம்ம பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன செய்யுது? அது எதிர்பார்த்ததான். ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு வேற இது ஒண்ணுதான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அதுல ஒண்ணு எதிர்பாராத ஒண்ணு இது நடந்துச்சு அப்படின்னா தானே அதுல இருக்கு. அது காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து நாங்க கூட்டணியில பலமா தான் இருக்கோம், எந்த ஒரு சங்கடமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒரு பதில் இருக்கும். குழப்பத்துக்கு இருக்காது. அந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை. ஐயா நீங்க என்ன இல்லாத சிலதை அறிவிக்கல. இப்ப தங்கச்சி வந்து பவானியில போட்டிடுறது அது சொல்லல, நம்பியூர்ல போட்டிடுறாங்க சொல்ல. தம்பி கொண்டு வந்து விடல. இவரு முடக்குறிச்சியில போட்டிடுறாரு நம்பி அருண், அது சொல்லல. 21 பிப்ரவரி 21 மாநாட்டுல மொத்தமா 234 அறிவிப்போம். அதனால அது சொல்லல. எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்கு. அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றோம், வேலையை பிள்ளை முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்கா 21 மொத்தமா அறிவிப்போம். அதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உண்மை தானே. நீங்க உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்துருக்கணும். இப்ப அது வந்து தை பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு. 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஏற்கனவே பல லட்சம் கோடி, நமக்கு 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. பெரிய வரிச்சுமை. மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க, அதை கொடுக்க முடியல. பாருங்க ஐயா, 58 கோடி தான் தேவைப்படுது. எவ்வளவு தேவைப்படுது? 58 கோடி. செவிலியர் போராட்டம், பணி நிரந்தரம், அங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க, அதை கொடுக்க முடியல. பன்னெடுங்காலமா நீண்ட காலமா போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு. அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில அறிவிச்சிருவாங்க தேர்தலை. அப்ப அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்ல, மக்களுக்கான அரசியலா இல்ல, ஆட்சியால தேர்தல் அரசியலா இருக்கு. இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த 30 லட்சம் மடிக்கணினி எப்ப கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்த மாசம் தேர்தல் வரப்போது இப்ப கொடுக்குறீங்க. உண்மையிலே அக்கறை இருந்தா போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும், நலன் அரசியலா இருக்கும், மக்கள் நலன் அரசியலா. இப்ப வரும்போது தேர்தல் அரசியல். அப்ப வாக்கை குறி வச்சு நகருது. அப்படித்தானே பார்க்க முடியும். இதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உண்மைதானே.